எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட தேர்தல் வியூக வகுப்புகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு ஓபிஎஸ் டிடிவி நிலை வந்து ரொம்ப பரிதாபமான நிலையா, ஒரு கேள்விக்குறியாதான் இங்க தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டு வருது. ஸோ நீங்க சொல்லுங்க, ஓபிஎஸ் உடைய அடுத்த முடிவு என்னவா இருக்கும்? ஓபிஎஸ் இன்னமும் பாஜக தனக்கு ஏதோ உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாரு. அதிமுக பாஜக இடையே மீண்டும் ஒரு பிளவு வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அவர் பாஜகவை நம்பிதான் இன்னமும் இருப்பாரு. இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு இதுதான் காரணம். அவர் ஒரு தலைவர் என்பவர் சொந்தமான தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய பலத்துல உயரணும்னு நினைக்கணும். ஆனா இவர் பாஜக பலத்துல உயர்ந்து நினைக்கிறேன். எப்பவுமே இன்னொருத்தர் சார்ந்தே பழக்கப்பட்டவர். இப்போவும் அதே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த இதுதான் அவர் கண்டிப்பாக இன்னொரு கட்சியெல்லாம் இவங்க எதிர்பார்க்க ஆரம்பிக்க மாட்டாரு. பாப்பார் பாஜக நமக்கு செய்வாங்களான்னு. நிச்சயமா அடுத்த தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களால பார்கெயின் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒரு கட்சியின் தலைவர். ஆனா ஓபிஎஸ் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க முடியும்? ஓபிஎஸ்க்கு இப்ப சாய்ஸே இல்லை. அவர் அட்லீஸ்ட் இப்போ அந்த அணிகளை போய் சேரணும்னு தான் அவர் நினைப்பாரு. எடப்பாடி தலைமையாக இருந்தாலும் சேரணும்னு தான் நினைப்பாரு. ஆனால் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ வந்து அந்த கட்சிக்குள்ளேயும் சரி அந்த கூட்டணிக்குள்ளேயும் சரி, ஏன் இன்னும் சொல்ல போனா பாஜகவில் சேரணும்னா கூட எடப்பாடி அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. ஏன்னா ஓபிஎஸ் என்பது எடப்பாடி தலைமை எதிர்த்து வெளில பண்ணாரு. அவர் வெற்றி பெறலை. எடப்பாடியும் வெற்றி பெற விடலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு போட்டியாளரை யாரும் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ஓபிஎஸ்க்கு ஒரு லைஃப் கிடைக்கணும்னு யாருமே என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. அது ஓபிஎஸ்க்கு இப்போ கட்சி மாதிரி எதுவுமே இல்லாததால அவர் வந்து இனி ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்கு எந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஓபிஎஸும் பெருசாக எடப்பாடி நம்பிக்கை நல்லா தெரியும். ஓபிஎஸ்க்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காட்டி ஒரு ஃபைட் பண்ண பர்சன் கிடையாது. ஒதுங்கி தான் நிற்பாருன்னு, அப்படி ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் அவர். இருந்தாலும் சமூக ரீதியான வாக்குகள் வந்து ஓபிஎஸ்ஸின் வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு பலத்தை தானே கொடுக்கும். நிச்சயமா பலத்தை கொடுக்கும். பட் ஆனால் அரசியல்ல யாரும் போட்டியாளர்களை சேர்த்துக்க மாட்டாங்க. கட்சிக்குள்ள தன்னுடைய இருப்பைக்கு தக்க வைத்துக்கணும். அதுதான் மெயின். அது நம்ம வாக்கு கொண்டு வரதுக்கு ஒரு போட்டியாளரை யாருமே வளர்த்து விட மாட்டாங்க. இப்போ திமுகவில் அழகிரி நினைத்தால் இன்னும் கொஞ்சம் ஓட்டுகள் நல்லா கொண்டு வரணும். தென் மாவட்டம் நல்லா ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்தவர். ஆனா ஏன் வந்து அழகிரியை வந்து கட்சியில ஸ்டாலின் சேர்த்துக்க மாட்டாரு? அவர் வீட்டுக்கு போறாரு, அவர் மகனை பாக்குறாரு, அவரை பாக்குறாருல, ஃபைன். பட் கட்சிக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க அழகிரி ஏதோ ஒரு கட்டத்து ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாளராக அந்த கட்சியில இருந்துட்டாங்க. ஸோ அப்போ அழகிரியை வந்து இப்போ கட்சி சேர்க்கறதால எல்லா கட்சியிலுமே தலைமைக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள்ல இருக்கிறதா செய்யும். கொஞ்சம் முணுமுணுப்பு இருக்குதான் செய்யும். அது அந்த தலைமைக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த குரல்கள் வந்து ஒரு யூனிஃபைங் ஒரு இடத்துல யூனிஃபை ஆனாதான் அது பலம் பெறும். ஒருத்தர் முன்னாடி யூனிஃபை ஆகலைன்னா அது தனியா பிரிஞ்சு அங்கங்கே இருந்தா அது ஒண்ணுமே இம்பாக்ட் பண்ணாது. இப்போ அதிமுகலையும் எடப்பாடி தலைமைக்கு எதிரான அங்கங்க சில அதிருப்திகள் உள்ள இருக்கும். அதாவது ஒருவேளை ஓபிஎஸ் சேர்ந்துட்டாங்க, ஓபிஎஸ் பின்னாடி அதெல்லாம் அந்த ஆட்கள்லாம் போயிட்டு ரேலி ஆயிட்டாங்கன்னா அவருக்கு பெரிய த்ரெட்டா வந்துருவாங்க. அப்படி எடப்பாடி நினைப்பாரு. ஸோ ஒரு போட்டியாளரை யாரும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டாரு. அதுவும் ஓபிஎஸ் கேஸ்ல வந்து அவர் வைகோ மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல. அதுவும் ஆரம்பிக்காத போது அவர் பெருசா ஒன்று எதிர்காலம் கிடையாது. அவருக்கு எந்த ஸ்பேஸும் எடப்பாடி கொடுக்க மாட்டார். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெறும்போது ஒரு பெருவாரியான வாக்குகளை, பெருவாரியான சதவீதத்தை அவர் கையில் வச்சிருக்கும் போது அது வந்து எடப்பாடி அப்போ அவரை நல்கி போவாரா? அவர் இந்த கூட்டணியை சேர்க்க மாட்டாரு. இப்போ பாஜக சேர்க்காதுன்னு சொல்றீங்க? நிச்சயம் பாஜக சேர்க்காது. இப்போ ஓபிஎஸ் எந்த டேர்ம்ஸ் சேர்ப்பாங்க? அவர் கட்சி கிடையாது. ஓபிஎஸ் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே அவருக்கு வந்து சீட் இல்லாத திடீர்னு அறிவிச்சு அப்புறம் ஓபிஎஸ் மட்டும் ஒரு இண்டிபெண்டா ஒருத்தர் ஒரே அந்த உயரத்தை கொடுத்தாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் ஒரு அமைப்பா கருதி அவங்க சீட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க போறது கிடையாதுல்ல. எடப்பாடி அதை சம்மதிக்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எப்போ நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தார். நயினார் நாகேந்திரன் என்பவர் ஒரு காலத்தில் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு தரப்புல இருந்தார். அந்த ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுப்பதால் அவரே ஓபிஎஸ் என்டர்டெயின் பண்ண மாட்டார். ஸோ பாஜகவும் பெருசு ஓபிஎஸ்க்கு என்டர்டெயின் பண்ணாது. ஓபிஎஸ் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் தானே, அது மாற்றுக்கிறது எல்லாரும் மதிக்கிறாங்க. பட் அவர் கட்சி, அவர்கிட்ட ஒரு அமைப்பு கிடையாது. அதுதான் அவர் பெரிய டிராபேக்.
அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு வந்து அது தொடர்ந்து சும்மா ஒரு லெட்டர் பேட் குழு தவிர அது கட்சியா எங்க எக்ஸிஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க வந்து ரெட்டைலை மீட்பதற்கு லீகலா ஃபைட் பண்ண சொன்னாங்க. அதுவும் ஒழுங்கா பண்ணல. ம். ஸோ அப்போ எல்லா தரப்பு செக்ஷன் எல்லா போட்டியும் தோத்து போய் கிடக்குறாங்க. அவங்க அமைப்பும் இல்லாதால அந்த குழுக்கு ஒரு வேலிட்டி இருக்காது. ம். அப்போ குறிப்பா தென் மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை குறிப்பா அதிமுக எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அதிமுக, பாஜக என்ன எடுக்கின்றோம்? பாஜகவை பொறுத்தவரை என்னன்னா, இப்போ நைனா நாகேந்திரன் கொண்டு வந்திருக்காரு. தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை வைத்து ஓட்டு கொண்டு வருவாங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து தினகரனுடன் கூட்டணி தொடர்பா தெரியுது. பட் இன்னும் அதுக்கான ஒரு சில மைல்டு இண்டிகேஷன் தான் தெரியுது. பட் ஃபைனலாக எப்படி அது ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்த இருக்கு. தினகரன் என்னை பொறுத்தவரை பாஜக தினகரனை கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணாங்க. தினகரன் வந்து அந்த அணிக்காக 2025 நாடாளுமன்றத்துக்கு கொஞ்சம் உழைச்சார். இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அந்த ராமநாதபுரத்தை விட்டு அவர் வெளில பெருசாக வரல. மோடி பங்கேற்கிற மீட்டிங் அங்கங்கே போனதை தவிர அவர் பெரும்பாலும் பிரச்சனை. ஆனால் தினகரன் வந்து ராதிகாவுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ணாரு, கைனார் கூட பிரச்சாரம் பண்ணாரு நினைக்கிறேன். ஸோ அந்த தினகரன் தன்னுடைய சக்தி கேட்பார். கொஞ்சம் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவும் நிறைய வளர்ச்சிகள் அவரு போட்டிட்டு தவிர அவரால் நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்தது தெரியும். ப்ளஸ் அவர் ஒரு ஃபியூச்சர் ஏஜ் இருக்கு அப்படின்றதால தினகரனை சும்மா கூட்டணி வச்சுக்கிறத பாஜக முயற்சி எடுப்பாங்க. எடப்பாடியும் அது பெருசாக அப்ஜெக்ட் பண்ண மாட்டாருன்றத மாதிரி தெரியுது. அது எப்படி அது போகும்ன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்றபடி அவங்க வந்து நாடார் ஓட்டுகளுக்காக இப்போ நாடார் சமுதாயம் மற்றபடி இப்போ நாடார் பெட்டில் எடுத்துனா அதிமுக ரொம்ப மோசமா தோத்தாங்க. இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 இடத்துலயும் டெபாசிட் போயிருக்கு. ஸோ அந்த செக்ஷன் அப்போ சுத்தமாக அதிமுக எதிராக இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக இப்போ தமிழிசைக்கு ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம் பிஜேபி. சரி, ஏன்னா அந்த பிஜேபி மூலியமாக தான் இதெல்லாம் வரணும். ஸோ பிஜேபி தான் அவங்க எதை ட்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுப்பாங்கன்ற தெரியுது. அதுவும் எப்படி அவங்க ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க, இதுக்கு காத்துல பலன் வருமா வராதா இது எப்படின்னு நம்ம தேர்தலாம் தெரியும். பட் அவங்க இப்படிதான் போவாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் ட்ரை பண்ணுவாங்க. 2021 தேர்தலில் அதிமுக தென் மாவட்டங்கள்ல ஓட்டு வாங்காததுக்கு மிக முக்கியமான காரணம் பாமக தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். பாமக கிடையாது, இந்த 10% கொடுத்தது அவங்களுக்கு எதிராக போச்சு. பட் எப்போ சசிகலா வெளியேற்றினாங்களோ அது ஒரு தினகரன் வெளியேற்ற பிறகு அந்த மக்களுக்கு எடப்பாடி மேல ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வந்துருச்சு. இந்த 10% ஃபர்தரா ஸ்ட்ரெங்தன் பண்ணது. ஓபிஎஸ் இரட்டை தலைமையில் ஒருத்தர் இருந்தா கூட அந்த தலைமை அசர்ட் பண்ற மாதிரி சில காரியங்கள்லாம் அவர் செய்யல. 10% கொடுக்கும்போது அதிமுகவில் இருக்கும் பல முக்குளத்துவ தலைவர்கள் அது கொடுக்காதீங்க, எங்களுக்கு பின்னாடி வரும்ன்ற உள்ளுக்குள்ள பேசினாலும் இவங்களெல்லாம் கையில் எடுத்து அன்றைய தானே ஓபிஎஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாம் எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ரிபல் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அவர் பண்ணலை. தினகரன் அட்லீஸ்ட் அமமுக தினகரன் வந்து கூட்டணிக்கு வர தயாராக தான் இருந்தாங்க. அவரே நீங்க பாமக உங்களுக்கு சேர்த்துக்கிறீங்க, எனக்காவது தினகரன் சேர்த்துக்கோங்க அப்படி அந்த மாதிரி டிமாண்ட் வச்சு அந்த இரட்டை தலைமையில் அவரும் கையெழுத்து போட்டாதான் இரட்டையில கிடைக்கும்ன்ற அந்த லெவரேஜை யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்கலாம். பட் எதுவுமே அவர் வைக்கல அன்னைக்கு. அதுதான் அவரோட டிராபேக்கா இருக்கு. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அன்றைய அதிமுக முக்குளத்துறை அமைச்சர்கள் எல்லாமே வெற்றி பெற்றார். இப்போ ஓபிஎஸ் ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், செல்லூர் ராஜு, சி விஜயபாஸ்கர், இவங்க இவர் ஓஎஸ் மணியன், காமராஜ், இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த லீடர்ஸால அவங்க தொகுதியில் ஒரு பெருசாக நிற்க முடியுது. மற்ற இடங்கள்ல அவங்க பெருசாக சாதிக்க முடியல. ஸோ அப்போ அந்த மக்கள் அவங்களுக்கு எதிராக போயிருக்காங்கன்னு தெரியுது. அதுவும் இந்த ஓபிஎஸ் வெளியிட்ட பிறகு இந்த பார்லிமெண்ட்ல இன்னும் ஃபர்தரா அவங்க டிசைட் பண்ணிட்டு விளையாண்டுருக்காங்க. இப்போ அவங்க சொல்லிக்கலாம் சட்டமன்றத்தில் மாறும்னு, அது பொறுத்து தான் பார்க்கும் எப்படி. பட் ஆனாலும் அது மாறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் மீறி இந்த மக்கள் உள்ள வந்தாங்கன்னா பாஜக மூலியமாக தான் வர மாதிரி இருக்கும். அதிமுக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகி வந்த பிறகு அவர் போய் இணைந்தது டிடிவியோட தான் ஐக்கியமானாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க 2024 தேர்தலை சேர்ந்து சந்திச்சாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவரும்போது டிடிவியும் அதே முடிவு எடுக்கலாம்ல? இல்ல, டிடிவி வந்து தன்னுடைய பிரின்சிபல் தான் இருப்பாரு. டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குள்ள பகை வந்து முன்னாடியே தெரியும். பிரச்சனை ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்ப 2 பேருமே எடப்பாடியால மார்ஜினைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி தான் அவங்க சேர்ந்தாங்க. பிளஸ் டிடிவிக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. பிஜேபி அணி 24 கூட்டணி வந்தோடனே நான் இப்போ சொன்னேன்ல, அவர் அங்கே பிரச்சாரம் பண்ணாரு,
அந்த ஒரு குஷியிலே வந்து அவர் 2 சீட்டு எது கொடுங்க, ஒன்று இப்போ நான் ஒன்று தான் கேட்டேன், ரெண்டு கொடுத்துருக்கீங்க அப்புறம் அந்த மாதிரி இறங்கி கரெக்டாக பிரச்சாரம் பண்ணாரு. பல இடைத்தேர்தல்கள்ல பிஜேபிக்காக பிரச்சாரம் விக்ராண்டியில் போயிட்டு அந்த கூட்டணிக்காரர் இருந்தாரு. பிஜேபிக்கு ஒரு ட்ரஸ்டாலே தான் அவர் இருக்காரு. எப்படி இது நயினார் தலைமை அவர் எப்படி ட்ரீட் பண்ணும், அண்ணாமலை நல்ல ஒரு நயினார் தலைமை எப்படி ட்ரீட் பண்ணும் தெரியல, எடப்பாடி எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு தெரியல. அவர் வேற அந்த முக்குளத்தோர் வாக்குகள் பெறுவதற்கு டிடி கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் கூட இருக்கலாம். பட் பிஜேபி வச்சுக்கிட்டாங்க கண்டிப்பா டிடி ஓபிஎஸ் என்னாரன்ற அதை பத்தி யோசிக்க மாட்டாரு. என்ன டிஃபரன்ஸ்னா அவங்க டிடிவி கிட்ட அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஓபிஎஸ்க்கு அது கிடையாது. அவன் உட்காந்து அமைப்பு அது பெரிய அமைப்பு கிடையாது, 1/2% வந்தாச்சு. பட் அந்த அமைப்புன்னு இருக்கு. அந்த அமைப்பு இன்னும் இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் முக்குளத்தோர் இளைஞர்கள் மத்தியில் டிடி பிரச்சாரத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்ற போது அதை வந்து என்கேஷ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் பிஜேபி நினைப்பாங்க. அதிமுக முக்குளத்தோர் தலைமையும் அந்த கேடர்ஸ் மத்தியிலும் அந்த ஒரு பார்வை இருக்கு. ஆனால் அமமுகவுக்கு பிரிந்து வந்து அங்க அதிமுக இருப்பவர் வந்து இது வேண்டாம், டிடிவி சேர்த்துக்காதீங்க, அது வந்து அவரும் எடப்பாடி ஒரே மேடையில் இருக்கிறது நல்லா இருக்காதுன்ற அந்த ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது எப்படி எடப்பாடி டிசைட் பண்றாருன்னு பொறுத்தவரைக்கு. பட் என்னை பொறுத்தவரை பாஜக அமமுகவை அணியில் வைத்திருக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் நிலைமை என்னவா இருக்கும்? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றதை விட அவங்கெல்லாம் அந்த இரட்டை தலைமையில் இருக்கும்போது அதிமுக எதிர்ப்பாளர்கள், இரட்டை தலைமையில் இருக்கும்போது எடப்பாடி எதிர்ப்பாளர்களா இருந்தாங்க. வைத்தியலிங்கம் ஒன்றும் ஓபிஎஸ்க்கு பெரிய லாயலா இருந்தவர் கிடையாது. அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு சில இஷ்யூஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் கொடுக்கும்போது அவருக்கு ஒத்துக்கல. அப்ப அவர் எடப்பாடி எதிர்த்து வெளில வந்தாரு. நானும் உங்களோட இந்த கட்சியை சேர்ந்தேன், நானும் சீனியர் தான், அந்த 50 தலைவர் கூட நானும் இருந்தேன் அப்படின்ட்டு அந்த ரிபெல் பண்ணி வெளில வந்தாரு. இவரு அங்க உசிலம்பட்டி எம்எல்ஏக்கு உதயகுமாரோட பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம், ஓபிஎஸ் பின்னாடி வர்றது ஒரு காரணம் இருக்கு. அங்க எடப்பாடி தலைமையில் இருக்கிறது அங்க ஃபியூச்சர் இல்லைன்னு நினைச்சுதான் வந்தாங்க. இப்போ இங்க ஓபிஎஸ் இல்ல ஃபியூச்சர் இல்லைன்னா அவங்க வேற ஆப்ஷன் கண்டிப்பா தேடுவாங்க. இதுல திமுகவுக்கு எங்க ஸ்பேஸ் யார் யார் தேவைப்படுறாங்களோ அவங்க வந்து நிச்சயமா அவங்க திமுக ஆஃபர்னு கண்டிப்பா போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர் ஒருத்தர் இந்த ஊடகத்துல பேசுறவர்ல அவர் வந்து திமுக 2021 அவருக்கு சீட்டு கொடுக்குறான்னு கூப்பிடும்போது அவர் போகல. எடப்பாடி கிட்ட சீட்டு கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அங்கே எடப்பாடி கிட்டையும் கிடைக்கல. அந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று மறுபடியும் 26 திமுக அந்த சீட் ஆஃபர் பண்ண கண்டிப்பா போயிடும் அப்படின்ல அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி திமுக சைடு ஒரு ஆஃபர் இருந்ததுன்னா கண்டிப்பா போயிட்டு திமுக இருக்கும்போது அவங்க பொலிட்டிக்கல் ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு, ஏன்னா அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிட்டு அங்க அதிமுக எந்த ஒரு பொசிஷன் இருந்தால் அதே பொசிஷன் திமுகவில் இருக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி இருக்கும். அப்படி திமுக ஆஃபர் கிடைக்காதவங்க சில பேர் வந்து அவங்க எங்க போகுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து எடப்பாடிக்கிட்டே போய் சரணடைவாங்க. சில பேர் அங்கே இங்கே சில பாஜக பக்கம் போவாங்க. அது எப்படி என்ன நமக்கு தெரியாது. பட் மெயின்லி திமுக ஆஃபர் சில பேருக்கு அங்கே இருக்குன்றத நான் பார்க்குறேன். அப்போ ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன்ன்றதே இல்லையா? ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் வந்து 2024 எப்போ அந்த ராமநாதபுரத்துல அவரே களத்துல இறங்கி போட்டியிடும் முடிவு எடுத்தாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு வந்து லைஃப் ஆர் டெத் கான்டெஸ்ட், ஐ மீன் அரசியல் இதை பொறுத்த வரைக்கும். அப்போ அவர் தோக்கும் பட்சத்தில் அவர் அரசியல் எதிர்காலமே இருக்காதுன்ற நினைச்சேன். ஏன்னா அவர் சொத்தனா அவர் ஆளுமை இல்லைன்ற மாதிரி, அவரால் ஜெயிக்க கூட ஆளுமை இல்லை. இப்போ நல்ல ஓட்டு எடுத்திருந்தாரு, ஆளுமை இல்லை, அந்த அதிமுக ஓட்டு ஃபுல்லாக பின்னாடி இல்லை அப்படின்ற அந்த மாதிரி விஷயம் எடுத்து ஆயிடும்ன்ற இருந்துச்சு. பட் அது ரிஸ்க் எடுத்து தோத்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ்க்கு எதிர்காலம்ன்றது சுத்தமாக கிடையாது. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்தால் இருந்துக்கலாம். இப்போ ஓபிஎஸ் சுத்தமாக எதிர்காலம் இருக்காது. எடப்பாடி கூட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எடப்பாடியும் காம்ப்ரமைஸ்க்கு ஒருவேளை சமயத்தால் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. உறுதியாக ஓபிஎஸ்ஐ வந்து அதிமுகவுக்குள்ளேயோ அது கூட்டணியிலையோ சேர்த்து ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவார் நம்புறேன். ஒருவேளை ஓபிஎஸ் மகன்கள் ஒருவருக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம், அதிமுகவில் சீட்டு கொடுத்து நீங்க இருந்துக்கோங்கன்னு சொல்லலாம். பட் ஓபிஎஸ்ஸை வந்து எந்த ரூபத்திலுமே அவர் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ்ஐ விட திரு மனோஜ் பாண்டியன் அவர் வந்து அவரோட எதிர்காலம் எப்படின்றது தான் நம்ம எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி துவங்கியிலிருந்தே அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்த ஒரு சில தலைவர்களில் பிஹெச் பாண்டியன் ஒருவர். அவர் எடுத்த கொள்கைக்கு வந்து உறுதியாக இருப்பார், எடுத்த நிலைப்பாட்டுக்கு உறுதியாக இருந்தார்.
நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். எம்ஜிஆர் இறந்த பிறகு அவர் தான் சபாநாயகர் இருந்தார். சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பல போல்டு அங்கே ஒரு சர்ச்சைக்குரிய டிசிஷன்ஸ் எடுத்தார். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜார்ஜை பிரியும் போது அவர் ஜானகி அவர்கள் தரப்பு இருந்தார். ஜெயலலிதா தரப்புல பல ஆஃபர்கள் அவர்கிட்ட ஆஃபர் பண்ணியிருந்தாலும் இல்லை நான் எடுத்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கு ஜானகி தரப்பு இருந்தாங்க. அந்த ஜானியில ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ அவர் தான். அப்புறம் அந்த அணிகள் இணைஞ்ச பிறகு கூட அங்கே ஒரு கட்சிக்கு ஜெயலலிதா தலைமைக்கு விசுவாசமாக இருந்து கொஞ்சம் ஒரு எல்லா இடத்துலையுமே நீங்க ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் சசிகலா குடும்பம் அதிகமாக இருக்கும்போது அவங்க எதிர்த்தரப்பு ஒரு ஃபேக்ஷன் உருவாகணும், அவர் யாரோ அந்த கட்சிக்குள்ள ஒரு லைட் ரிபல் பண்ற மாதிரி ஆள் வேணுன்றது அவங்க பார்க்கும்போது நான் பண்ணுறேன்னு போல்டா முன்ன வந்தவர். அதனால்தான் அவருக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க, அவர் மகனுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. அவர் வந்து இப்போ இந்த ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கூட சசிகலா ஃபர்ஸ்ட் ரிபல் பண்ணவர் அவர் தான். அவர் கேபி முனுசாமி பண்றவங்க தான். இவர் வந்து போல்டா ரிபல் பண்ணி அந்த எடுத்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தார். அவர் வந்து எடுத்த அந்த அவரும் சரி அவர் மகன் மனோஜ் பாண்டியனும் சரி அவர் வந்து சரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா இல்லையான்னு சரி எடுத்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தார். ஓபிஎஸ் பின்னாடி அன்னைக்கு வந்து எப்போ வந்தாரோ அன்னைக்கு ஃபுல்லா ஓபிஎஸ் பின்னாடி கமிட்டடா இருந்தாங்க. இப்போ நான் பார்த்தேன்னா 2016-17 ஓபிஎஸ் பின்னாடி வந்தவங்க இப்போ பெருசா அவர் பின்னாடி யாரும் இல்லை. அன்னைக்கு இருந்த கேபி முனுசாமி எல்லாம் இப்போ எடப்பாடி பக்கம் தான் இருக்கு. கேபி செம்மலை போன்றவங்க எல்லாம் இப்போ இன்னொரு புது ஆட்கள் தான் வந்திருக்காங்க. கான்ஸ்டன்டா இருந்த ஒரு ஒருத்தர் மனோஜ் பாண்டியன் தான். அப்போ அவர் இப்பவும் அவர் கமிட்டடா அந்த எடுத்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாரு. அவர் இன்ஃபேக்ட் பிஹெச் பாண்டியன் மாதிரிக்கு முதலமைச்சர் கூட நேரில் போய் அஞ்சலி செலுத்திருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் திமுகவில் கூட அவங்க இணைவாங்களா? ஏன்னா பாரம்பரிய அதிமுக குடும்பம் அது வந்து திமுகவில் அவங்க இணைவாங்களா அப்படின்னு தெரியல. பட் திமுகவில் அங்கே இணை வந்து கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க. அண்ட் இப்போ எடப்பாடியும் அவர் சேர்த்துக்கிறன்னு சேர்த்துப்பாரு. பட் அந்த பழைய கசப்பான ஒரு நம்ம பார்த்துருப்போம் சட்டமன்றத்தை சில பேரோட மனோஜ் பாண்டியனுக்கு இருந்த ஒரு சில வாக்குவாதம் பார்த்துருப்போம். இதெல்லாம் தாண்டி அவர் அங்கே அதிமுகவில் இணைவாரா எப்படின்னு தெரியல. ஒரு வழக்கமான அரசியல் அதிகமாக அவர் டிசைட் பண்ணுவார் நான் நினைக்கல. அவர் கொஞ்சம் ஒரு கமிட்டடா பிரின்சிபல்டாக தான் இருந்தார் எழுத்து ஸ்டாண்டுக்கு. அவர் எப்படி தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க ஓபிஎஸ் உட்பட அங்க போய் சேர்ந்துப்பாங்க. நிச்சயமா 26 தேர்தலில் ஓபிஎஸோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.